World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகுடஞ்சாவடியிலிருந்து சரவணன் பேசுகிறேன். நம்மளுடைய அரங்கத்துக்கு இன்று ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவரும் வாழ்வியல் பரிகாரம் தலைவருமான வல்லரசு தினேஷ் ஐயா அவர்கள் நம்மளுடைய அரங்கத்துக்கு இன்றைக்கு சனி பகவானை பற்றி நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஐயா இன்றைக்கி விளக்கம் கொடுக்க போகிறாரா, சனி பகவான் நல்லது செய்வாரா அல்லது கெடுதல் மட்டும் செய்வாரா அப்படின்ட்டு மக்களிடையே ஒரு பீதி இருக்குது. அது இன்றைக்கி ஐயா விளக்கம் கொடுக்க போகிறாரு. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வல்லரசு தினேஷ் ஐயாவுடைய அன்பான வணக்கங்கள். மிக ஒரு அருமையான ஒரு கேள்வி சனி பகவானை பற்றி கேட்டிருக்காங்க. சனி பகவானை பற்றி பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. யார் பயப்படணும் அப்படின்னா, யார் ஒரு நீதியை தவறி நடக்கிறீங்களோ அவங்க தான் சனி பகவானை பற்றி பயப்படணும். ஏன்னா சனி பகவானுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காரகத்துவத்தில் அவருக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, அவர் நீதிமான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தங்க தவறு பண்ணியிருக்காங்கன்னா அதை ப்ராப்பராக விசாரித்து யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்குறவர் தான் சனி பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா காலபுருஷத்தில் தத்துவப்படி பார்க்கும்போது துலாம் ராசியில் தராசு வீடுன்னு சொல்கிறோம். அந்த வீட்டில் போய் சனி பகவான் உச்சமாகிறார். ஸோ அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவத்தை கொடுக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், இல்லாமல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ சனி பகவானை பற்றி எல்லோரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையான வழியில் பணிவாக யாரெல்லாம் வாழ்கிறீங்களோ அவங்க சனி பகவான் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆனால் மற்றவங்களை ஏமாற்றுறது, பந்தா பண்ணுறது, ரொம்ப அதிகமாக தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது, அடக்கம் இல்லாமல் இருக்கிறது, பணிவில்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் நல்லதை செய்ய மாட்டார், ஏதாவது ஒரு வகையில் கெடுதல் செய்வார். இதுதான் அவருடைய பேசிக்கான தன்மை. அதனால் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனின்னு வரும்போதே நிறைய பேருக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, இந்த மாதிரிலாம் பயப்படுவீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை கோச்சாரத்தில் கொடுக்க மாட்டார். அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளும் சனியோட வலிமையை பொறுத்து தான் இங்கே சனி பகவான் அதற்கு உண்டான பலன்களை கொடுப்பார். அப்படி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. அது இந்த வீடியோவில் பின்னாடி வரக்கூடிய கேள்விகளில் அதுக்கான பதில்களை நான் கொடுக்குறேன். வணக்கம் குருஜி. அருணகிரி, நாமக்கல். இந்த சனி பகவானை பற்றி நிறையா தகவல் சொல்லியிருக்கிறீங்க. சனி பகவானில் நிறையா பேருக்கு இந்த 7.5 சனி காலகட்டமோ மற்ற கோல்சார பிறகு அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சனி பகவான் திசை நடக்கும்போதோ இல்லை புத்தி நடக்கும்போதோ இல்லை 7.5 சனி நடக்கும்போதோ நிறையா பேர்த்துக்கு பயம் உணர்வு இருக்குது. ஒன்று சனி பகவான் சனி திசை நடக்கும்போதோ இல்லை சனி சம்மந்தப்பட்ட எது நடந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய பேர்த்துக்கு பய உணர்வில் கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் சனிக்கோள் ஸ்லோவாக சுற்றுற ஒரு கோள்கள் அப்படின்னு தெரியுது. ஆனால் அதை அவர் குறிப்பிட்ட காலத்தில் நிறையா பேர்த்துக்கு நல்லது பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நாமக்கல்லிருந்து வருகை புரிந்துள்ள நம்முடைய அருமை சகோதரர் அருணகிரின் அவர்கள் 7.5 சனியை பற்றி கேள்வி கேட்டிருக்கார். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்களை கோச்சார கிரகங்களை மட்டும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி எடுக்கக்கூடாது. நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் சனி எப்படிப்பட்ட வலிமையில் இருக்கார், இப்போ தசாபுக்தி என்ன மாதிரி நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, அது நல்ல பலனை கொடுக்க போதா கெட்ட பலனை கொடுக்க போதா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கோச்சார கிரகத்துக்கே வரணும். ஸோ இந்த கோச்சார கிரகத்திலே 2-3 கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. லக்னத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கணுமா அல்லது சந்திரனை அடிப்படையாக வச்சு பார்க்கணுமான்னு கேட்குறாங்க. சந்திரனுக்கு 12லையோ சந்திரன் கூடவோ அல்லது சந்திரனுக்கு 2வது வீட்டில் சனி போகும்போது 7.5 சனின்னு சொல்கிறோம். ஜென்ம சனி, பாத சனி, விரய சனின்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் நடக்கிற எல்லாருக்குமே கெடுதல் நடக்குமான்னு கேட்டால், இப்போ பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மீனராசிக்காரங்களுக்கு இப்போ அடுத்தது ஜென்ம சனி ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கும்பராசியில் பிறந்தவங்களும் மீனராசியில் பிறந்த எல்லாருக்குமே கெடுதல் தான் நடக்கணும், அப்படி நடக்கிறது இல்லை. அப்போ கோடிக்கணக்கான பேர் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. அப்போ இதை எப்படி அணுகணும்னா லக்ன ரீதியாக அணுகணும். லக்னத்திற்கு எந்த பாவத்தில் சனி போகுதோ அந்த பாவத்தை பொறுத்து தான் நமக்கு எல்லா பலன்களுமே நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜனன ஜாதகத்தில் சனி நமக்கு எப்படி வலிமையாக இருக்காரோ அதை பொறுத்து தான் நல்லது கெட்டது நடக்கும். அதனால் இதை ஒரு காமன் தீரியாக பார்த்து யாருமே பயப்பட தேவையில்லை. 7.5 சனி நடக்கும்போதெல்லாம் நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, வீடு கட்டியிருக்காங்க, சொத்தெல்லாம் நிறையா வாங்கியிருக்காங்க. சில பேருக்கு சொத்தை இழந்திருக்காங்க. அதுக்கு காரணம் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற சனியோட வலிமை. தசாபுக்தி தான் 80% காரணமாக இருக்கும். 20% தான் நம்ம கோச்சார கிரகங்களை எடுத்துக்கணும். இதை ஃபஸ்ட்டு எல்லாருமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த சனி பயிற்சி நடக்கும்போது 7.5 சனி நடக்கும்போதெல்லாம் காமனாக நீங்கள் எல்லாருமே எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி அப்படின்னாலே விளம்பரத்தை எதிர்பார்க்காத ஒரு நபர், எளிமையாக இருக்கக்கூடிய நபர். அப்போ உங்களோட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை முறையை ரொம்ப எளிமையாக மாற்றிக்கணும்.
பணிவாக இருக்க கற்றுக்கணும். உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசாமல் அமைதியாக அதை கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நன்மை நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஏழ்மையான மக்களுக்கு உதவி பண்ணுறது, அதே மாதிரி அநாத ஆசிரமங்களுக்கு போய் உதவி பண்ணுறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுறது, சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடியவங்களாம் சனியோட ஆதிக்கம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுறது அல்லது அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே எந்த அளவுக்கு சனி மோசமாக ஜாதத்தில் பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் அந்த பாதிப்பிலிருந்து அழகாக வந்து தப்பிச்சு வெளியில் வரலாம். எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படக்கூடாது. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க தான் சிறந்த ஜோதிடர். அதை தான் சொல்யூஷன் ஓரியன்டாக ஒரு விஷயத்தை நம்ம அணுகணும். அதை நிறைய பேர் அணுகாமல் ஏழரை சனியா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அஷ்டம சனியா விபத்து நடந்துடும், இந்த மாதிரி எல்லாரும் சொல்லி மக்களை பயமுறுத்தி வைக்கிறாங்க. அது அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிறதில்ல. ஸோ உண்மையாக நடக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜனன ஜாதகம் எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்குது. அதில் யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம். நான் சொல்கிற மாதிரியான சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலே நீங்கள் அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியும். அதே மாதிரி சனினா வந்து வாக்கிங் போகிறது, ஏன்னா சனினா கால். அப்போ வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ போனீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் போடுற செப்பலும் சனியோட ஆதிக்கம் தான். சனி சரியில்லாமல் இருக்கா, போடுற செப்பலை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக ஒரு செப்பலை வாங்கி போட்டிங்கன்னா அந்த சனி தோஷம் அந்த செப்பலோடையே போயிடும். இப்படி ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு 50 ரூபா 100 ரூபா பைசா செலவு பண்ணியே நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் யாருமே வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஏழை சனியை பார்த்து இனிமேல் பயப்படுறதோடு விட்டுருங்க. ஈஸியாக அதுக்கான பரிகாரங்கள் பண்ணி நீங்கள் அந்த சூழ்நிலைகளை, அந்த கசப்பான காலகட்டங்களை ஈஸியாக கடந்து வர மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இந்த இன்டர்வியூவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். தொடர்ந்து இந்த இன்டர்வியூவை பார்த்துக்கிட்டே இருங்க. வணக்கம் ஜி, சேலத்திலேருந்து அருண்ராம். இப்போது சனி பகவானை வந்து தொழில்காரகன், கர்மாக்காரகன் சொல்லுவோம். ஒருத்தருடைய தொழிலை நிர்ணயிக்கிறதுல சனி பகவானுடைய பங்கு என்னவாக இருக்குது? அவர் கர்மங்கள் செய்யக்கூடிய கர்மகாரகனாக எப்படி விளங்குறார்? சேலம் அருண்ராம் ஐயா அவர்கள் ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கர்மக்காரகன் ஏன் சனியாக சொல்கிறோம், தொழில்காரகன் ஏன் சனியாக சொல்கிறோன்னு கேட்குறாரு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கர்மாங்கிறது எங்கேருந்து உருவாகுதுன்னா நம்ம செய்யக்கூடிய செயலிருந்து தான் உருவாகுது. அப்போ ஒரு மனிதன் எந்த செயலை தொடர்ச்சியாக செய்வாங்கன்னா, நம்ம ஒரு ஜென்மத்தில் எதை தொழிலாக எடுத்து பண்ணுறோமோ அந்த தொழிலுக்கான செயலை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் வந்து கர்மக்காரகனே வந்து நமக்கு தொழில்காரகனாக வரார். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷத்துடைய 10வது வீடு அப்படிங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய வீடு, மகர ராசி. அந்த வீட்டுக்கு அதிபதியே சனி தான். அப்போ நீங்கள் எதை தொழிலாக செய்கிறீங்களோ அதன் மூலிமா தான் உங்கள் கர்மா உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் மோஸ்ட்லி எப்பயுமே நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலை நேர்மையாக இருக்கணும். ஏன்னா அதில் ஏதாவது சின்ன தவறு பண்ணுறீங்கன்னா அது மிகப்பெரிய கர்மாவாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னா அது 10ஆம் பாவத்துலேயும் சேர்ந்துடும், சனி பகவானுடைய கர்மாவும் சேர்ந்துடும். ஸோ அதனால தான் சனி பகவான் வந்து தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவர் கேட்ட மாதிரி ஒருத்தவங்களுடைய சனியோட நிலைமையை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து தொழில் நிர்ணயம் பண்ண முடியும். ஒரு ஜாதகத்தில் சனி வலிமையாக இருந்தால் அவங்களுக்கு தொழிலுக்கு பஞ்சம் இருக்காது, நல்லா தொழில் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் கர்மாவுக்கும் பஞ்சம் இருக்காது, நிறைய கர்மாக்களை அவங்க சுமந்து வந்திருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த சனி பகவானோட என்னென்ன கிரகங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த கிரகங்களுடைய தொழிலை அவங்க பண்ணக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். ஸோ பொதுவாக நாடி ஜோதிடத்தில் இது அழகாக சொல்லுவாங்க. சனி கூட என்ன கிரகம் சேர்ந்துருக்கு, சனிக்கு திரிகோணத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சம்மந்தமான தொழில் அவங்களுக்கு அமையும். இது மோஸ்ட்லி எல்லாரோட ஜாதத்துலையும் கரெக்டாக தான் வரும். இப்போ சனிக்கு 5ல் வந்து ஒருத்தவங்களுக்கு சூரியன் இருந்தால் அரசியல் தொடர்பு இருப்பாங்க. சனிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் டூரிசம் பிஸ்னஸோ அல்லது உணவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போ அதேமாதிரி சனி கூடவே ஏதாவது கிரகம் சேர்ந்துருந்தால் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட தொழிலும் அவங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த விஷயங்களை நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். இதை லக்ன ரீதியாக பார்க்கும் பொழுது சனியும் பார்க்கணும், 10ஆம் பாவத்தையும் பார்த்து என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் செய்கிற செயலை நல்ல செயலாக செஞ்சு புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் வலிமையான ஒரு கிரகமாக இயங்குவார். உங்களுக்கு சனியே ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் கூட இப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயலை நல்ல செயலாக செஞ்சீங்கன்னா அவரோட கெடுபலனை குறைச்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க, தொடர்ந்து விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், கண்டினியூவாக நம்ம விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் குருஜி. தொடர்ச்சியாக சனி பகவான் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. இதை பற்றி மேலும் தொடர்ச்சியாக சனி பகவான் பற்றி இன்னும் உன்னிப்பாக கூர்ந்து நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகுப்பு இருக்குங்களா? அதை பற்றி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவானை பற்றி நம்ம வகுப்பு எடுக்க போகிறோம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 787 ரூபாய் கட்டணத்தில் சனி பகவானை பற்றி நம்ம வகுப்பு எடுக்க போகிறோம். இந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா சனி பகவான் காலபுருஷ தத்துவப்படி எப்படி பலன் கொடுப்பார், சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் எப்படி பலன் கொடுக்கும், சனி பகவானுடைய கர்ம பதிவுப்பட்ட நட்சத்திரங்கள் மூலிமா என்ன பலன் கிடைக்கும்,
சனி பகவான் ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார், ஒவ்வொரு ராசியில் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார், சனி பகவானுடைய சிறப்பு காரகத்துவங்கள் என்ன, அதுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் எடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பல்வேறு விதமான பாடத்திட்டங்கள் அடங்கிய வகுப்பு மிக குறைந்த கட்டணத்தில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு அக்டோபர் 6ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடைபெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க அனைவரும் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். பழைய மாணவர்கள் யார் வேணாலும் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். ரொம்ப சிம்பிளிஃபைடாக சனி பகவானை பற்றிய நல்ல சூட்சமங்கள், அது எப்படி பலன் கொடுப்பார், அதுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற முழு விவரங்கள் அடங்கிய வகுப்பாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த வகுப்பில் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்து என்னை கேள்விகள் எழுப்பிய அனைத்து நண்பர்களுக்கும், ஜோதிட குருமார்களுக்கும், மேலும் இங்கே பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.